ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய வெண்பா குட்டியை முதல் நாள் ஸ்கூலில் விடுறதுக்காக நம்முடைய விஜய் மல்லி சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க. அதில் அந்த இடத்துல ஒரு சின்ன ரொமான்ஸும் பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய வெண்பாவை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ராப் பண்ணிட்ட பிறகு நம்முடைய விஜய் மல்லி பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு, நான் இப்படியே ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாருங்க. நம்முடைய மல்லி கையில் பார்த்தீங்கன்னா சல்லி பைசா இருக்கிறது இல்லைங்க. எதனால்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மல்லிக்கிட்ட இருந்த காசு எல்லாமே இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா பிடுங்கிட்டாங்க. அது போய் உனக்கு காசு தேவைன்னா எங்ககிட்ட தான் நீ பிச்சை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க. நம்முடைய விஜய் மல்லிக்கிட்ட காசு இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு வார்த்தை கூட கேட்காத அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாருங்க. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா சரி நம்ம வேறு என்ன பண்ணுறது, நடராஜா சர்வீஸ் தான் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்முடைய விஜய் கோவப்பட்டது மன்னிப்பு கேட்டதுலேருந்து எல்லாமே யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. நம்முடைய வாழ்க்கை இப்படியே போயிருமா, இல்லை இதில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ரோடு ஓரத்தில் நடந்துக்கிட்டு நம்முடைய நம்முடைய அன்னபூர்ணியமாக அவங்க போனவங்களே ரிட்டர்ன் வரல. அவங்க கண்டிப்பாக கம்பேக் கொடுத்து இந்த இப்போ என்னென்ன நடந்திருக்கோ அந்த விஷயத்தெல்லாம் நம்முடைய அன்னபூர்ணியமாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவுக்கு சரியான பதிலடி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஒரு கார் ஒன்று வருதுங்க. அந்த காரில் இருக்கிறவர் பார்த்திங்கன்னா யார் நடந்து போனாலும் கஷ்டப்பட்டாலுமே ஹெல்ப் பண்ணுறவர் தாங்க சொல்ல முடியும். ஆனால் நம்முடைய மல்லியை அந்த கார் டிரைவர் பார்த்துறாங்க. பார்த்துட்ட பாரு பார்த்திங்கன்னா அவர் நம்முடைய மல்லிக்கா ஓரம் அந்த காரை நிப்பாட்டுறாருங்க. நிப்பாட்டிட்ட பிறகு பார்த்திங்கன்னா யாரை இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தாங்க நான் அந்த கார்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் இறங்குறாருங்க. அது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய அரவிந்த் தாங்க. நம்முடைய மல்லி கூட சேர்ந்து வாழணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அது நடக்காத போயிடுச்சு. நம்முடைய மல்லிக்கு அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைச்சதுனால தாங்க. இருந்தாலுமே நம்முடைய அரவிந்த் இதனால் எந்த ஒரு கோவத்தையும் நம்முடைய மல்லி மேலே காமிக்காது. பார்த்தீங்கன்னா என்ன மல்லி இங்கே நடந்து போயிட்டு இருக்கீங்க, எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு வெண்பாவை ஸ்கூலில் விட்டு இப்படியே போயிட்டு இருக்கேன், அவர் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார் அப்படியே அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஏன் அதுக்கு ஒரு கால் டாக்ஸியோ அப்படி இல்லைன்னா ஒரு பஸ்ஸோ எடுத்து போகலாம்ல ஆட்டோவோ அப்படின்ற மாதிரி கேட்டு என்கிட்ட காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃபு, நீங்கள் போயிட்டு காசு இல்லைன்றீங்க, எனக்கு காமெடியாக இருக்குது, உங்கள் லைஃபெல்லாம் எப்படி போகுது அப்படின்றப்பெல்லாம் கேட்குறாருங்க. கேட்குற பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி நம்முடைய விஜயோட வீட்டில் எந்த அளவுக்கு கொடுமையை அனுபவிக்கிறவங்களோ அந்த எல்லா விஷயத்தையுமே அரவிந்துக்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதுவும் போக எனக்கு ஒரு வேலைக்கு போக கூட என்னை விட மாட்டாங்க, ஒரு வேலை கூட என்னால் தேடிக்க முடியாது, ஏன்னா என் சர்டிஃபிகேட்டை எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வேலை வாங்கி தர்றது என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வரப்போகிற எபிசோட் இதை நடக்கும் மறக்காது சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.